பூமி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இவங்களுக்கு பூமி மேலே சொத்தை காப்பாற்றணும், தாங்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்தை காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் காப்பாற்றுற திறன் கொஞ்சம் குறைவு. இவங்கக்கிட்ட ஒரு 100 ஏக்கரை கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லாம் கூட்டி கழித்து கடைசியில் கணக்கலக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதில் ஒரு 10-20 ஏக்கரை இவங்க காப்பாற்றிருந்தாலே பெரிய விஷயம். மிச்சம் 80 ஏக்கர் நிச்சயமாக அவங்க கைவிட்டு வெளில ஓடிடும். பூமி வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்குமே தவிர அதை காப்பாற்றுற சக்தி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இயற்கையாகவே குறைவு. அப்போ இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தெய்வங்களை போய் இவங்க சரண்டர் ஆகும்போது, ஒரு உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வராகமூர்த்தி. அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட போய் இவங்க வந்து சரண்டர் ஆகும்போது இந்த பூமி சொத்து பத்துக்களை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். அந்த ரொம்ப கைவிட்டு கரைஞ்சு போகாமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். இன்னும் சில இடங்கள் இருக்குது. ஏன்னா இதோட இன்னொரு வடிவம் எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் பன்னியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க, ஷோரனூர் பக்கத்தில். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போதும் அது குறிப்பாக அது வந்து பூமி சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் தான். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கான அந்த பூமி சொத்து பத்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம்.